கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஆப்பிள் கேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எக்லெஸ் கேக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள். இந்த ஆப்பிளை வந்து தோல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் திருவிக்கணும். இந்த ஆப்பிளை வந்து ஸ்லைஸ் போட்டுன்னு வந்துட்டு அடுத்தது உங்களுக்கு மிக்சிங் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆப்பிள் பாருங்கள் திருவிருக்கேன், கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் இதுக்கு சுகர் போட்டுக்கோங்க, கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ ஆப்பிள் கேக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வதக்கின்னு இருக்கேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப் மைதா, 1/2 கப் சுகர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், 1/4 கப் எண்ணெய், 1/4 கப் பால், 1/4 கப் தயிர். இது ஒரே கப்பை யூஸ் பண்ணுறதுக்காக தயிர் பால் 2 இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வந்து தயிர் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா விஸ்க் வச்சு அடிச்சிட்டேன். இப்போ சுகர் வந்து ஒரு 1/2 கப் இதையும் போட்டு நல்லா இது வந்து வதங்கியிருக்கு பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மைதா 1 கப், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சின்னமன் பவுடர், பட்டை பவுடர் 1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஆப்பிள் போட்டுடலாம். இதில் வினிகர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரமில் பட்டர் பேப்பர் போட்டு நிறையா ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடணும். இந்த ஆப்பிளை நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடலாம். இப்போ இதை செட் பண்ணிட்டோம். இதை எடுத்து நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்காக இதில் வந்து 30 to 40 மினிட்ஸ் கண்டிப்பாக பிடிக்குங்க. சுடும். இது ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை வந்து இப்படி இது மேலே வச்சுருக்கேன் சூடுக்கு. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 35-40 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ஹவர் ஆயிருக்கு கரெக்டாக. இப்போ இதை எடுத்துறேன். இப்போ ஒரு கிச்சன் டவல் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதை ஆறட்டும். ஆறின உடனே உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக்கு நல்லா ஆறி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளேட்டிங் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் போட்ட இந்த ஆப்பிள் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.